சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, நம்ம வெற்றி இவ்வளோ தூரத்துக்கு அபி மேலே பாசம் வச்சிருக்காரா அப்படின்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னா, அபிக்கு உடம்பு முடியலை, அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும், அவளோட சூடு தணியணும்னா வெந்தயமும் சோடாவும் வாங்கி கொடுத்தா நல்லது, விளக்கணையும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட உடலை பராமரிக்கிறதுல நம்ம வெற்றி ரொம்பவே அக்கறை காமிக்கிறாரு. வெற்றியோட அக்கறையில் நம்ம அபிநயா மனசும் தடுமாறுது. இருந்தாலும் அபிநயா கண்ட்ரோல் ஆகுறாங்க. இவன் காமிக்கிற பாசத்தினால நம்ம இப்போ மனசு மாறிடக்கூடாது. ஏன்னா இவனால் நம்ம பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்க்கணும். அதனால இதை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவும் நினைக்கிறாங்க. நம்ம வெற்றி ஏற்கனவே தன்னை நம்பி வந்த அபிநயாவை புரிஞ்சுக்கிறாம தான் ஒரு தப்பு பண்ணிட்டு அபிநயாவும் சுடரும் கஷ்டப்பட்டுட்டு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க பண்ணது தப்புனா அபிநயா திரும்பவும் அவங்களும் ஒரு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி தான் எப்படி இருந்தாவது அபிமேல வச்சிருக்க காதலை வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் அபிநயா கொஞ்சம் கூட தான் மேலே இன்னும் அந்த காதலோட தான் வெற்றி இருக்கான், தான் மேலே இன்னும் அன்பு வச்சுருக்கான் அப்படின்னு கூட யோசிக்காமல் அவர்கிட்ட உண்மையை சொல்லணும் கூட முயற்சி பண்ணாமல் அபிநயா அவரை ரொம்பவே இக்னோர் பண்ணுறாங்க. இதனால் வெற்றி ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. 2 பேருக்கு இடையில காதல் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றி தனக்கு கர்ணா தான் முக்கியம், கர்ணா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற நினப்பில் உறுதியாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இவங்கிட்ட எப்படி உண்மையை சொன்னாலும் இவ எதுவுமே கேட்க மாட்டான். இவன்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது, தான் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒருத்தங்கிட்ட உண்மையை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவும் பிடிவாதமாக இருக்காங்க. என்னதான் அபிநயா பிடிவாதமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இடத்துல வெற்றி கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதுக்கான சுச்சுவேஷன் கண்டிப்பாக வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரதான் போகுது. ஆனால் வெற்றி இதை ஏற்றுக்கணுமே, கண்டிப்பாக ஏற்றுப்பாரா? கர்ணா தான் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை வெற்றி ஏற்றுக்கிறதுக்கு மறுக்க தான் செய்ய போகிறாரு. இதை உண்மையை எப்படி வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே நம்ம சுடரை பற்றின நினப்பு வரப்போகுது. வெற்றிக்கு இவ்வளோ தூரம் நம்ம அபி தப்பு பண்ணியிருப்பாளா அப்படின்னு பார்க்காம நம்ம நினைக்காம அவளை கஷ்டப்பட விட்டுட்டோம். இப்போவாது நம்ம உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு வெற்றியும் நம்ம அபிநயா கிட்ட சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்கா கொலையில் கர்ணா சம்மந்தப்பட்டுக்க மாட்டான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு நம்ம அபிநயா கிட்ட சவாலும் விட போகிறாரு வெற்றி. இந்த இடத்துல நம்ம வெற்றி தோத்து தான் போக போகிறாரு. இது அவருக்கே அதிர்ச்சியாக தான் போகுது. கர்ணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணாரு, இவனால தான் நம்ம குடும்பத்தையே இழந்திருக்கோம், நம்ம பொண்ணும் கஷ்டப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாமல் தப்பே பண்ணாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக உணரும் தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. நம்ம சுடர் இது நாள் வரைக்கும் தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபெஸ்டிவலும் இது நாள் வரைக்கும் பார்க்காத நம்ம சுடருக்கு நம்ம வெற்றி என்ன நினைக்கிறான்னா, தன்னோட பொண்ணுக்கு எல்லா சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பொண்ணு சுடரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா, அவளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்காக தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு உண்டான என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு நம்ம வெற்றி. வெற்றியும் தன்னோட பொண்ணுக்காக ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், தீபாவளிக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கணும்னா தன்னோட சுய சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்கே பாருடா சுடர், இன்னைக்கு தீபாவளி இல்லை அப்படின்றத மாதிரி நினைக்காத, இன்னைக்கு தான் உனக்கு தீபாவளி, இங்கே பட்டாசு வெடித்து நல்லா தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். அதனால நீ என்ன பண்ணனா, கேப்டன் அங்கிள் உனக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விடுவேனா, நீ போய் குளிச்சுட்டு வரீங்களா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம எல்லாருமே பட்டாசு வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் குளிச்சுட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பட்டுப்பாவடை சட்டையில் வரும்போது நம்ம வெற்றிக்கு சந்தோஷமே தாங்க முடியல. தன்னோட பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, இந்த மாதிரியான தருணத்துக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ சந்தோஷமாக என்றைக்கும் இதே மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம சுடர் வந்ததுக்கப்புறம் தியா, தருண், சண்முகம் மற்றும் சரளா இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு. அப்போ நம்ம வெற்றி எதிர்பார்க்குறது அபிநயாவை தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன இன்னும் அபிநயாவில் நான் எடுத்து கொடுத்த சேலையை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காளோ அப்படின்னு வெற்றி நினச்சாலும் அப்போ சுடர் கிட்ட கேட்குறாங்க, சுடர் எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டன் அங்கிள் அம்மு இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அபிநயா கதவை திறந்து வெளியே வராங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வெற்றி அபிநயாவை பார்க்கும்போது தான் எடுத்து கொடுத்த சேலையா அபிநயா கட்டியிருக்கதும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெற்றிக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் உண்மையை சொல்லப்போனால் அபிநயா ரொம்பவே அழகாக இருக்காங்க. இதை பார்த்ததுமே சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா,
பரவாயில்லையே, வெற்றி தம்பி அபிநயாவுக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா சுடருக்கும் செய்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபிநயாவோ இந்த சேலையில் அவ்வளோ அழகாக இருக்காளே, வெற்றி கரெக்டாக தான் அபிநயாவுக்குன்னே எடுத்துகிட்டு வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளாவுக்கும் சந்தேகம் வருது. அப்போ தான் நம்ம சண்முகம், சரளா என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. நீ பார்க்குறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலே சரளா, ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, என்னென்னு சொல்ல அப்படின்னு சண்முகம் கேட்க, இல்லைங்க உங்கள் தங்கச்சிக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக புடவை எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தான் தோணுதா இல்லை வெற்றி தம்பி நம்ம எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் அபிக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒரு குழப்பமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லவுமே நம்ம சண்முகத்துக்கு ஆத்தாடி இவளுக்கு என்ன இப்பயே சந்தேகம் வந்துருச்சு. இங்கே பாரு சரளா, உன் கற்பனையெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அரண்டவங்கனுக்கெல்லாம் இரண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி நீ பார்க்குறதெல்லாம் தப்பான பார்வையிலே பார்த்தா எல்லாமே தப்பாக தான் தெரியும். அவர் சுடருக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியாம நீ என்னடானா என் தங்கச்சியை வச்சு பேசணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு சண்முகம். இந்த இடத்துல ஆமா உங்க தங்கச்சியை சொல்லிட்டாலே போதுமே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா சொல்றாங்க. இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் சண்முகம், இதுக்கு மேலே இவனை வீட்டில் வச்சிருக்கிறது நல்லது கிடையாது, சீக்கிரம் இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் நினைக்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம வெற்றியோட பார்வை எல்லாமே அபி மேலே தான் இருந்துச்சு. அபியும் கொஞ்சம் கூட கண்ணிமைக்காம என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றியை பார்க்குறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. என்னன்னா இதே மாதிரி தீபாவளி டைமில் வெற்றியை பார்க்குறதுக்கு வெற்றிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க நம்ம அபிநயா. உனக்கு தான் யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அபிநயா தன்னோட காதலை வெற்றிக்கிட்ட காமிக்கும் போது வெற்றியோ இங்கே பாரு அபி, உனக்காகவும் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வேணா பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அப்படிங்கும்போது அந்த சேலையை வாங்கி நம்ம அபிநயாவும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்ததுமே நம்ம அபிநயாவுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. எப்படிடா அழகா இருக்குது, இவ்வளோ அழகா எனக்குன்னே பார்த்து எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அபி உனக்குன்னு சொல்லி தான் எடுத்தேன், இந்த சாரீ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குடா வெற்றி அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ நம்ம அபிநயாவுக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சண்முகம் உஷாராயிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க பார்த்தா இங்கே நம்ம சரளாவுக்கு டவுட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுக்கவுமே அபிநயா தன்னோட சுயநினைவுக்கு வந்துடுறாங்க. சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, வாங்கம்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கூப்பிடுறாரு. நம்ம வெற்றியும் சுடர் வா நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டுட்டே கிளம்புறாரு. சுடருக்கோ பட்டாசு எப்படி வெடிக்கணும் அப்படின்றது தெரியாது. அதனால வெற்றி கூட இருந்தே தன்னோட பொண்ணு எப்படி பட்டாசு வச்சு வெடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு பட்டாசு வெடிச்சு காமிக்கும் போது நம்ம சுடரோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வெற்றி பார்க்குறாரு. அப்போ வெற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாரு, சுடர் உன்னோட முகத்தில் தெரியுற இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும், அதுக்காக ஒரு அப்பாவாக இருந்து நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி நினச்சிட்டு இருக்கும்போது தான் அப்போ நம்ம சுடர், கேப்டன் அங்கிள் வாங்க நம்மளும் சேர்ந்து வெடிக்கலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம சுடரும் அபிநயாவை தேடுறாங்க. அபிநயாவை தேடுனா கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே அம்மோ வாங்க நீங்களும் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த நேரம் கரெக்டாக நம்ம வெற்றியும் அபிநயாவை பார்க்குறாங்க. அப்போ அபிநயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சுடர் நான் வரல, எனக்கு வெடினாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலை, நீ போய் வெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அம்மோ நானே பயம் இல்லாமல் வெடிக்கிறேன், நீங்கள் என்ன இவ்வளோ பெரியவங்களாக இருந்துட்டு பயப்படுறீங்க அப்படின்னு சுடர் சொன்னாலும், வாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அபிநயா வலுக்கட்டாயமாக கூப்பிட்றாங்க. அபியும் வேற வழியே இல்லாமல் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா முன் வரும்போது தான் வெற்றிக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏற்கனவே நம்ம அபிநயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டாசு வெடிச்சா பட்டாசை பார்த்தாலே எனக்கு பயம். இந்த மாதிரி வெற்றிக்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே பட்டாசு வெடிக்கிற இடத்துல நம்ம அபிநயா இருந்து ரொம்பவே பயந்து மயங்கி விழுந்த சம்பவமும் வெற்றிக்கு ஞாபகம் வருது. இதனால் அபிக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அபியை பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிறணும் அப்படின்னு வெற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஞாபகங்கள்லாம் வரும்போது நம்ம அபிநயாவும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பயந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அபிநயா கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் அபிநயா கையில் பட்டாசு கையில் பட்டுறது. இந்த கையில் படமுமே நம்ம அபிநயாவுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் மயக்கம் அடைஞ்சிடறாங்க. இதை பார்த்தா வெற்றி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க.
மயங்கி விழுந்த அபிநயாவை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் தட்டி எழுப்ப முயற்சி பண்ணும்போது தான் தண்ணியை தெளிச்சாவது எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அபியோட அண்ணனான சண்முகமும் தன்னோட தங்கச்சி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்துலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருக்காரு. ஆனால் அதே இடத்துல நம்ம சரளா என்ன கூட பிறந்த அண்ணனான நம்ம வீட்டுக்காரே இவ்வளோ தூரம் பதறல, ஆனால் வெற்றி தம்பி என்னமோ கட்ட பொண்டாட்டிக்கு ஒன்றுனா பதறுவாங்களே அந்த அளவுக்கு துடிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. வெற்றிக்கும் அபிநயாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ இல்லை அபிநயாவோட புருஷனா இந்த வெற்றியா இருக்குமோ அப்படின்னு நம்ம சரளாவுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நேரத்துலையாவது நம்ம அபிநயா வெற்றியை புரிஞ்சுக்கிறணும். வெற்றி தன் மேலே இன்னும் காதலோட தான் இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல கர்ணா மேலே இருக்கிற பாசத்தினால நம்மளை புரிஞ்சுக்காம இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா இனி வெற்றி கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அபி சொல்கிற உண்மையை நம்ம வெற்றி ஏற்றுப்பாரா? இதில் இவங்க 2 பேருக்கு இடையில் இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. கண்டிப்பாக நம்ம வெற்றி யாருக்காக இல்லைனாலும் தன்னோட பொண்ணுக்காக என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறணும். அபிநயாவை இந்த கொலைகேஸ்லேருந்து மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கர்ணா கண்டிப்பாக இவங்க எல்லாரையும், அதாவது வெற்றி அபிநயா இவங்க 2 பேர்த்தையும் உயிரோடு வச்சிருக்கணும்னு நினைப்பாரா? கண்டிப்பாக முடியாது. அதனால கர்ணாவால் இனி வெற்றிக்கும் அபிநயாவுக்கும் ஆபத்து ஏற்படும். இனி வெற்றி கர்ணாவை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்னும் சந்திப்போம்.